நாம் செடி கொடிகளுக்கு உரங்கள் போடும்போது அதை இணைந்து அது எவ்வாறு இணைக்கின்றதோ இதை போலதான் கருவிலே வளரும் குழந்தைகளுக்கு வரும். இப்போ குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் அதிகமா இருக்கும். இருந்தாலும் கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள் எதையாவது பேசிக் கொண்டு இருக்கும் போது கடைவீதியிலையோ மற்றவர்களையோ வேடிக்கை பார்க்க செல்லுகின்றது. அப்போ யாராவது ஒரு உயர்ந்த சூழ்நிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை இந்த கர்ப்பமா இருக்கிறோம் அதை கேட்டுட்டா போதும். அந்த குழந்தை கருவில விளைந்த பின் அவங்க வீட்டுல ரொம்ப தரித்திரமா இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை ஞான குழந்தையா வளரும். ரொம்ப ஏழ்மையா இருக்கிற இடத்துல பாருங்க சில இதுகள்ல அந்த சந்தர்ப்பம் பூர்வ புண்ணியமா அமைந்து அது ஞானியாக வளரும். இதே மாதிரி நமது வாழ்க்கையில் இன்றைக்கு எவ்வளவு திறமை உள்ளவரா இருந்தாலும் தாய் கருவிலை விளையப்படும் போது பூர்வ புண்ணியமும் எங்கே வருகின்றது. எந்த உணர்வின் சக்தி நாம் அதிகமாக சேர்த்திருக்கிறோமோ அதே போல அந்த உணர்வுக்கொப்ப மனிதனின் வாழ்க்கையில் அவரை ஒன்றிய நாம் நடக்கிறோம்.